இதில் சார் இன்னொரு விஷயம் பேசப்படும். மிலிட்ரி ஆகிட்டாங்கப்பா, அவங்களுக்கு என்ன மிலிட்ரிக்கு போயிட்டாரு, லைஃபே செட்டில் ஆகிடுச்சு, அவருக்கு எல்லாருமே ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சிலர் வந்து தங்கள் அபிலாஷைகளை சொல்லுவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, ஆமாம் நீங்கள் உங்களுக்கு தான் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டே ஃப்ரீயா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், சரி நீங்கள் பஸ்ஸு ஓட்டுறீங்க, நான் மிலிட்ரிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் டிக்கெட் போடாமல் கொடுங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். மாட்டிக்கிட்டாரு. சரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நான் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு நான் மிலிட்ரிங்க, நீங்கள் காசு கொடுக்காதீங்கன்னா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னாரு. அது ஒரு மிக மிக தவறான மிஸ்கான்செப்ஷன். ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆர்மி அதே கேள்வியில் நான் ஆர்மியை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆர்மியில் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்ட்டு இன்னையை பொறுத்த வரைக்கும் சார், மிலிட்ரி மட்டும்தான் பென்ஷன் கிடைக்குது. ஒரு சிப்பாய் வந்து 15 வருஷம் மட்டும் வேலை பண்ணால் போதும், ஆயுசு 100 வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவங்க 20 வருஷம் வேலை பண்ணால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஒரு 5 லட்சத்துக்கு எடுப்பாங்க, 10 லட்சம். கோடீஸ்வரன்னா 1 கோடி ரூபாய்க்கு எடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் 10 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டு அது எவ்வளோ ஆனாலும் வெறும் 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் மிலிட்ரியில் என்னன்னிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டிங்கன்னா அதுக்கு சீலிங் கிடையாது. அது 100 கோடி ஆனாலும் வந்து முடியாதுப்பா, முடிஞ்சிடுச்சின்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்து அது கணக்கே பண்ண முடியாது. அது மாதிரியான இதில் அது. 3வது, இப்போ நான் மிலிட்ரியில் நீங்கள் இறந்த பிறகும் இன்னும் 100 வருஷம் கழிச்சும் உங்கள் ரேங்க் கூடவே வரும். 4வது, நீங்கள் வந்து மிலிட்ரி விட்டு வந்துட்டீங்க, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் ரிசர்வேஷன் இருக்குது. ஆர்மியில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, சாதி வாரியாக ரிசர்வேஷன் இல்லாத ஒரே ஒன்றுன்னு தெரியாது, பட் கிட்டத்தட்ட ஆர்மியில் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கிடையாதுங்க. ஆனால் மிலிட்ரியை விட்டு வந்துட்டோம்னா எல்லா மிலிட்ரிக்காரனுக்கும் இடஒதுக்கீடு அரசாங்க வேலையில் இருக்குது. அந்தந்த ஸ்டேட்டில் கொடுத்துருவோம். ஆமாம், இதுதான் இருக்கே தவிர ஹோட்டலில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ஆட்டோவில் போனாலும் அதெல்லாம் சிரிப்பான விஷயம் கிடையாதுங்க. இது இல்லாமல் இன்னும் சில மூட நம்பிக்கைகள் என்னன்னிங்கன்னா, மிலிட்ரியில் போகிறவங்க வந்து எங்கேயுமே வீட்டில் எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க, பட்டாளத்தை போனால் தூரத்தை என்றைக்கு வருவாங்களோ தெரியாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்கான்செப்ஷன். ஏன்னா உங்களில் எத்தனை பேர் உங்கள் பையன் சென்னையில் இருப்பான், எத்தனை கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணுறான், வரமாட்டாங்க. ஆனால் மிலிட்ரியில் மொத்தம் 64 நாள் ஆனுவல் லீவ், 30 நாள் கேஷுவல் லீவ், 94 நாளுங்கிறது பார்த்திங்கன்னா 4 மாதம் ஒரு மாதம் வந்து தலைவர் லீவில் தான் இருக்கார். 25% ஆஃப் த டைம் மிலிட்ரியில் லீவு தாங்க. அண்ட் இப்போல்லாம் வந்து ஏர் டிக்கெட்டும் ரொம்ப குறைச்ச சம்பளமும் கூட. இது ஒரு மிஸ்கான்செப்ஷன்.